நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அங்கேயும் பூத்தது. இந்த பாடல்கள்லாம் கேட்டோம்னா மனுஷனுக்கு என்ன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னும் இன்னும் ஒரு 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 தமிழ் ஆய்வாளர் சொல்கிறாரு, கரை நாட்டு இசைன்றது கூட நம்மளுடைய ஆதி தமிழர் இசை தான். கர்நாடிக் இசை நீ சொல்கிற இல்லையா, அது கரை நாட்டு இசை. கரை ஓரத்தில் நம்ம மக்கள் அன்றைக்கி வாழ்ந்து பாடிட்டு இருந்தாங்க, ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாம் பண்பாடுகள் இருக்குது. அதை வெளியிலிருந்து வந்தவங்க பார்த்துட்டு இது கரை நாட்டு இசைன்னு சொன்னாங்க. அந்த கரை நாட்டு இசைன்ற வார்த்தை காலப்போக்கில் கரை நாட்டு இசை, கரை நாட்டு இசை, கரை நாட்டு இசை கர்நாடிக் இசையாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் சரிகம பதனி அந்த 7 ஸ்வரத்துக்குள்ளே 70 ராகத்தை கட்டமைச்சு இன்னைக்கு பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அடிப்படை எதுன்னா நாட்டுப்புற இசை தான். பொன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தே கடல் மேலோடு அதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஸோ பேத்தாசு எல்லாத்துக்கும் பயன்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தையா கூட பயன்படுத்தலாம். அமெரிக்காவில் ஒரு மருத்துவமனையில் நம்ம அருணகிரிநாதர் எழுதிய முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரசத்தி சரவண முத்து குருவித்து குருவரையன போதும் இந்த பாட்டை வாய் பேச முடியாமல் திக்கி திக்கி பேசுகிறவங்களுக்கு பயிற்சியாக கொடுத்துட்ருக்காங்க. வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டே இந்த பாட்டு வந்து அப்படியே மேட்ச் ஆகும். ஏ முத்து முத்தா காய்ச்சிருக்கு தென்னம்புள்ளே. நீங்க எனக்கு இதை கத்து தரணும். அதுக்கு என்ன தாராளமா, உங்களுக்கு மட்டும் இல்லை நண்பர்களே, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கேன். இது படத்தில் பயன்படுத்துறது இந்த இசைக்கருவி எப்படின்னா, ஒரு பாட்டுக்கு பாருங்களேன். அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல எனக்கு வந்து இந்த கண்ணு சின்னதாக இருக்கும் பாருங்களேன். அந்த கண்ணு நைட்டில் ஸ்பெக்ஸ் போடுவேன், நாக்கில் டேஸ்ட் தெரியாது, மூக்கில் வாசம் தெரியாதுச்சு. அப்போ மாத்திரை போட்டு போட்டு தூக்கிட்டு இருக்கேன். என்னை பாதி மாத்திரை குணப்படுச்சுன்னா பாதி இளையராஜா பாடல்கள் தான் குணப்படுத்துச்சு. அவருடைய பாடலை மெல்லிசை போட்டுக்கிடுவேன். கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா. சரி, உங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஏன் என்னை மாதிரி யதார்த்தம் நடிக்க மாட்டுறாரு அப்படின்னாரு. நான் உங்களுடைய நம்பர் தானே சார், ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கலாம்ல. நான் வந்து கேட்டு சொல்லணுமா? அந்த அளவுக்கு நான் பெரிய ஆர்டிஸ்டா? இப்ப தகிட தகிட பாட்டு சொன்னீங்க இல்லையா, இதுதான் ஒரு குத்து பாட்டுக்கு பீட்டா போட்டிருக்காங்க. என்ன பாட்டு கண்டுபிடிங்க. தகிட 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 ரகிட 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 ரகிட. வணக்கம் நேர்களே. சித்ரசேனன் அவர்கள் படத்துல மட்டும் இல்லைங்க, நாடக கலைஞர், பாடகர், இசையமைப்பாளர், எழுத்தாளர், பன்முக கலைகளை வந்து தனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவரை பற்றின ஒரு தேடலை வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு இங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். கிராமப்புற கலைகள் மற்றும் அது இல்லாமல் சினிமா துறையிலையுமே வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னோட முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ துறைகள் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்கள் இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுத்தீங்க? அதே மாதிரி எந்த வயசில் உங்களுக்கு இந்த கலைத்துறை மீது வந்து ஈடுபாடு ஏற்பட்டுச்சு? முதலாக எனக்கு மேடை அனுபவம்னா 2வது படிக்கிற போது மாணவர் சங்கம் சொல்லி நடந்தது. அப்போ வந்து நான் மேடை ஏறி பாடினேன். என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னால போனா நான் பின்னாலே வாரேன்னு எல்லா பேரும் கைதட்டுறாங்க. என்னன்னா அந்த வயசுல கொஞ்சம் கூச்சமா இருந்தது எனக்கு வந்து. ஆனா அந்த கைதட்டை பார்த்த பிறகு எனக்கு பாட்டு பாடினா இப்படி கைதட்டு கிடைக்குதே, இன்னும் நல்லா பாடணும், அதே போல் நல்லா நடிக்கணும், நல்லா டான்ஸ் ஆடணும். அந்த பற்று அங்கே தான் அந்த விதை விழுந்தது எனக்குள்ளே வந்து. அந்த கைதட்டு இருக்கு இல்லைங்களா,
ஒரு கலைஞனுக்கு வந்து உலகத்திலே மிக ஆகச்சிறந்த ஒரு அவார்டு எதுன்னா, அது ஆஸ்கார்ன்னு சொல்லுவாங்க. அத விட ஒரு பெரிய அவார்டு ஒண்ணு இருக்கு. அது பேரு வந்து கைத்தட்டல். கிளாப்ஸ். ஆ நான் மாடு மேய்ப்பேங்க. சின்ன வயசுல ஆடு, மாடெல்லாம் மேய்ப்பேன். அப்படி ஏரிக்குள்ள பத்தி விட்டு கரையில உட்காந்து அப்படி பாட ஆரம்பிச்சேன்னா, ஒரு ரசிகர் கூட்டம் அங்க உருவாகும். ம். அப்ப அங்க உட்காந்து ரசிப்பாங்க. அந்த அந்த மண்ணு வந்து எனக்கு அதேபோல அந்த கூத்துகள் பார்க்கறது பிடிக்கும். அ இயற்கையிலேயே எனக்கு அந்த நாட்டுப்புற கலை மீது ஒரு ஆர்வம் எனக்கு உருவாயிருச்சு அப்பயே வந்து. ஏன்னா சினிமா பாடல்கள வந்து ரொம்ப அச்சு பிசகாம பாடுறது எந்த அளவுக்கு நானு முக்கியத்துவம் எடுத்துக்கிறேனோ, அதே முக்கியத்துவத்த தாலாட்டு பாடுறது, ஒரு வண்டிக்காரன் பாட்டு பாடுறது, அம்மா பாடுற ஒப்பாரி பாட்ட பாடுறது, இதுலயும் எனக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். 2லயுமே எனக்கு ஆர்வம். ரொம்ப மிகைமிஞ்சிய ஆர்வம். ஆ அது இன்னைக்கு வந்து படங்கள்ல பாடக்கூடிய அளவுல கொண்டு வந்து என்னை நிறுத்தி வச்சிருக்கு. அதே மாதிரி 1999ல வந்து நீங்க ம். 60 மணி நேரம் வந்து இடைவிடாம வந்து வீதி நாடகம் நடிச்சிருக்கிறீங்க இல்லையா? ம், ம். அதுக்காக நீங்க வந்து கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்கிறீங்க. அந்த ஒரு நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க அத எதிர்பார்த்தீங்களா? அப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? அ கின்னஸ் சாதனைக்காக இயக்குனர் பாரதி ராஜா தான் முடிச்சு வச்சாங்க. அது எப்படின்னா, நான் 12வது முடிச்சுட்டு மதுரையில வந்து நான் மதுரை உசிலம்பட்டி எனக்கு பேக்ரவுண்டு. ஆ அந்த அந்த 12வது முடிச்ச உடனே எனக்கு என்னன்னா, இசைய கத்துக்கிறணும்னு ஆர்வம். ஏன்னா, அவ்வளோ பேர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்களே! இன்னும் அந்த கலைய மேலும் நல்லா சின்சியரா கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி இசை சார் கல்லூரில சாதாரணமா நம்மளால 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலமே ஆட முடியாது. ஏன்னா நானும் நாடகம் கத்துக்கிறேன். ம், ம், டான்ஸ் கத்துக்கிறேன். ம், ம். ஆனா நீங்க 60 மணித்தியாலம் எப்படி நீங்க ஓய்வே இல்லாம அத ஒரு விஷயத்த ஆ பண்ணுனீங்கன்றது எனக்கு ஒரு அந்த அந்த ஆச்சரியமா அந்த இருக்கு. விஷயத்த நான் சொல்றேன். அந்த விஷயத்த சொல்றேன். என்னன்னா, படம் முடிச்ச உடனே அந்த பசுமலை பசுமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து இசை கல்லூரில போய் சேர்ந்தேன். அப்போ அம்மா வந்து சொன்னாங்க, "டேய் குடும்பத்தில கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா மகனே. வறுமையின் காரணமாக நீ வந்து ஆடு, மாடு மேய் குடும்பத்துக்கு கிராமத்தில விவசாய வேலைய பார்த்துக்க" அப்படின்ட்டாங்க. கூலி வேலைகள் செஞ்சு வந்துட்டுருந்தேன். ஆனாலும் அந்த தாகம் அடங்கல எனக்குள்ள. அப்ப எங்க ஊர் பக்கத்து ஊர்ல கருமாத்தூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க திசைகள் கலைக்குழுன்னு ஒரு கலைக்குழு. அந்த கலைக்குழுவினோட ஒரு தொடர்பு கிடைச்சுச்சு. அது ஒரு வீதி நாடக கலைக்குழு. அந்த கலைக்குழுவுல போய் நான் இணைந்த பிறகு தான், ஒரு கிராமிய பாடலை எப்படி பாடணும்? இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட எப்படி இத வாசிக்கணும்? நடிப்பு எப்படி நடிக்கணும்? அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க அந்த கலைக்குழுவோட இயக்குனராக இருக்கக்கூடிய ரோஸ் மகிழ்ன்றவர் தான் எனக்கு கத்துக் குடுத்தாரு. அங்க கவிதை எழுத கத்துக்கிட்டேன், பாட்டு எழுத கத்துக்கிட்டேன், ஒரு டியூன் எப்படி போடணும்னு கத்துக்கிட்டேன், நடிப்பு கத்துக்கிட்டேன். அப்போ நாங்க பேசிட்டு இருக்கிறம்போது, இந்த வள்ளுவர் சொல்ற மாரி "தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று." இந்த மண்ல வந்தா ஏதாவது ஒண்ணு சாதிச்சுட்டு வாழணுன்ற ஒரு வெறி உண்டாச்சு. அப்ப குழுவினரோட சேர்ந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது, "கின்னஸ் சாதனை பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி பேச்சு. சரி எத்தன மணி நேரம் பண்ணலான்னா, 50 மணி நேரம் பண்ணலாம் அப்படின்னு. ரைட் ஓகே. அதுக்காக என்ன பண்றது? உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுது ஃபுல்லா ரிஹர்சல். 1 மாசம் ஃபுல் ரிஹர்சல். டாக்டர் கிட்ட போய் பாடிய செக்கப் பண்ணிக்கிட்டோம். 50 மணி நேரம் முழிக்க போறோம். இந்த பாடி தாங்குமா? என்ன மாரி ஃபுட் எடுத்துக்கிறணும்னு. மருத்துவர் சொன்னாங்க, லிக்விடா ஃபுட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு தகுந்த மாரி ஃபுட் எடுத்துக்கிட்டு நாங்க அன்னைக்கு 99. அப்போ என்ன இருந்ததுன்னா, சிடி கிடையாது. வீடியோ டெக் தான் இருந்தது. ஸோ மேடையில வந்து ஒரு காலண்டர், ஒரு கடிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. நாங்க ஆரம்பிச்சோம் நாடகத்த. ஆரம்பிச்சா அந்த அந்த அதிகாலை 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு தூக்கம் அப்படியே நம்மளையும் மீறி அசத்தும். அப்ப அந்த குண்டூசி எடுத்து உடம்புல குத்திக்கிட்டோம். அந்த தூக்கத்த போக்கணுமே. அதாவது கலை செத்தவன் இந்த மேடையில தான் சாகணும். அப்படின்னு வெறியோட பண்ண ஆரம்பிச்சோம். குண்டூசி எடுத்து குத்திக்கிட்டோம். அப்புறம் கிராமத்தில செந்தட்டின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு தாவர செடி இருக்கு. அந்த காய உடம்புல தேய்ச்சா அரிப்பு வரும். எங்களையும் அறியாம தூக்கம் வரும்போது அப்படி தேய்ச்சுக்கிருவோம். சொரிஞ்சுக்கிட்டே நடிப்போம். ஆனா பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியாது. கலைக்காக நீங்க எவ்வளோ தியாகங்கள் கண்டிப்பா, பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. அது அது பார்க்குறவங்களுக்கு அது சாதாரணமா ஆமா, இருக்கும். ஆனா ஆமா. அதுக்காக எவ்வளோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது அது வந்து. ஸோ பண்ண ஆரம்பிச்சா, கிட்டத்தட்ட 50 மணி நேரம் நெருங்கிருச்சு. இயக்குனர் பாரதிராஜா வருவார்ன்னு பார்த்தா 50வது மணி நேரத்தில வரல. லேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்டின்னேன். சரி அவரு இயக்குனர் வர்ற வரைக்கும் நம்ம நடிப்ப தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னு நடிச்சுட்டே இருந்தா 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு. 60 மணி நேரம். அப்பந்தான் கரெக்ட்டா வந்தாரு. வந்து அந்த மேடைகள்ல எங்களுக்கு பொன்னாடை ஊத்தி மரியாதை பண்ணிட்டு, அ அப்போ கார்கில் நிதிக்காக த தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் வந்து அங்க மதுரையில வந்து ஸ்டார் நைட் நடத்துனாங்க. அது ஸ்டார் நைட் தொடங்குது. என் கின்னஸ் சாதனை அன்னைக்கு முடியுது. அன்றைய இரவுல. அன்னைக்கு முடிக்கிறோம் 99ல. ஸோ 1 மாசம் கழிச்சு எங்களுக்கு கின்னஸ் சாதனை சர்டிஃபிகேட் வந்தது. அத பார்த்துட்டு நெறைய இதழ்கள்ல வந்து நெறைய படைப்பாளர்கள் எங்கள அங்கீகரிச்சாங்க. அப்போ இன்னும் ஒரு பெரிய ஒரு ஊக்கம் கிடைச்சது. ரைட்டு. இன்னும் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்டின்ற ஒரு ஆர்வம். இப்ப நீங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிச்சீங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்த குடுத்துடுறீங்களா? அதோட நீங்க அத அடிச்சு காட்டணும் எனக்கு. அடிச்சு காட்டணும். ஆமா. உங்களுக்கு மட்டும் இல்ல.
எல்லாருக்கும் அடிச்சு காமிச்சிருவோம். ரைட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பெயர் வந்து டேமரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது வந்து நம்ம எம்ஜிஆர் ஐயா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாருல்ல. படகோட்டி படத்துல வந்து அதுல தோல் கருவி பயன்படுத்தினாங்க. இந்த சுத்துக்கு அந்த சலங்கை இருக்காது. அது அந்த அந்த டேப், அது ஆங்கிலத்துல டேப்ன்னு சொல்லுவாங்க. அது பறை. அது வந்து தோல் கருவி. அத பார்த்துட்டு தான் இப்போ ஃபைபர்ல கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் தான். அது அக்கான்னா அது தங்கச்சி. அப்படி சொல்லலாம். இப்போ அந்த பாட்டுல அந்த படத்துல வந்து ஐயா பாடுன பாட்டு இதுல அப்படியே மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், தரை மேல் பிறக்க வைத்தான், பெண்களை தண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான். அப்படி வரும். அந்த கலைய வந்து நீங்க மட்டும் பண்ணல. வெளியிலயும் சொல்லிக் குடுக்குறீங்க இல்லையா? அத வந்து எந்த வகையில நீங்க வந்து பிரதிபலிக்கிறீங்க? ஏன்னா நீங்க படங்கள்லயே நடிக்கிறீங்க, நாடகங்களும் செய்றீங்க அப்படிங்கும்போது, இதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குதா? இந்த கலைய வந்து நீங்க எப்படி வந்து வெளியில பிரதிபலிக்கிறீங்க? அதாவது படம் நடிக்கிறேன். ஆனா தொடர்ச்சியா தொடர்ந்து எல்லா நாட்களும் ஷூட்டிங் இருந்துகிட்டே இருக்காது. ம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்த ஷூட்டிங் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி நாட்டுப்புற கலைகள் கத்துக் குடுக்குறதுக்கு சில தொண்டு நிறுவனங்கள் என்கிட்ட கேட்பாங்க. அ சார் க கத்துக்கிறதுக்கு ஆர்வமா வாராங்களா? ம், ம். ரொம்ப சிறப்பு. என்னன்னா, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் கல்லூரிகள்ல வந்து எம்எஸ்டபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த எம்எஸ்டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவ, மாணவிகள் வந்து எங்களுக்கு வீதி நாடகங்கள் கத்துக் குடுங்க. நாட்டுப்புற நடனங்கள் தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மி இந்த மாரி ஆட்டக்கலைகள் கத்துக் குடுங்க. விழிப்புணர்வு பாடல்கள் எங்களுக்கு கத்துக் குடுங்க. நாட்டுப்புற பாடல்கள் கத்துக் குடுங்க. ஏன்னா அவுட்ரீச் ப்ரோகிராம் போறம்போது அந்த மக்களுக்கிட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அது ஒரு அது ஒரு ஒரு பெரிய டூலா இருக்கு. இவங்களுடைய கருத்தியல அந்த மக்கள்கிட்ட சொல்றதுக்கு. அங்க நான் கத்துக் குடுக்குறேன். தொண்டு நிறுவனங்கள் தமிழ்நாடுகள்ல கேட்பாங்க. சில பள்ளி, கல்லூரிகள்லயே கேட்பாங்க. இன்னும் சொல்லப்போனா பொங்கல், தீபாவளி, அப்புறம் ஆண்டு விழாக்கள் இந்த மாரி நிகழ்வுன்போது இந்த நாட்டுப்புற கலைகள வந்து கத்துக் குடுக்க சொல்லுவாங்க. அங்க போய் கத்துக் குடுப்பேன். நீலகிரியில வாழக்கூடிய பழங்குடி மக்கள், தோடா, கோத்தர், பளியர், இருளா அந்த மக்களுக்கு வந்து இந்த கலைகள்லாம் போய் நான் கத்துக் குடுத்துருக்கேன். இதனுடைய ஆர்வப்பட்டு எங்க கேட்குறாங்களோ அங்க கத்துக் குடுத்துருக்கேன். அவ்வளவு ஏன், இங்க சென்னை கோவளத்தில வந்து சர்ஃபிங் ஸ்கூல் இருக்கு. என்னுடைய நண்பர் வச்சு நடத்துறாங்க. சர்ஃபிங்கு. அங்க வந்து வருடந்தோறும் வந்து நெறைய அயல்நாட்டு பயணிகள் வருவாங்க. ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா, சுவிஸ்ஸர்லேருந்துலாம் வருவாங்க. அங்க வரக்கூடிய அவங்களுக்கும், வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஆட்களுக்கும் இங்க நாட்டுப்புற கலைகள் கத்துக் குடுப்பேன். நீங்க வந்து ஒப்பாரி பாடலும் பாடுறீங்க. ம். அம்மா பாட்டு பாடியிருக்கீங்கன்னு அத நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒப்பாரி பாட்டுல வந்து ஒரு 2 பாட்டு பாடி காட்டுறீங்களா? ஒப்பாரி பாட்டுல வந்து உங்களுக்கு ஒரு 2 பாட்டு பாடுறேன். ஒண்ணு மதுரை ஸ்டைலு, இன்னொன்னு வந்து விழுப்புரம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்த மாரி வட்டார வழக்கு சொற்கள் இருக்கு. அந்த சொற்கள பயன்படுத்தி பாடுவாங்க. இப்ப மதுரை மாவட்டத்தில எங்க ஊர் பக்கம் எப்படின்னா, ஒரு இசைய வாசிக்க முடியாது. ராகமா பாடுவாங்க. அது ஒரு தாளத்துக்குள்ள உட்காராது. ஃபார் எக்ஸாம்பிள், கடுகு உருண்டு வர, கடைசி வாய்க்கா தண்ணி வர, என்ன பார்த்தா பேடி இல்லாத நாளையில எனக்கு கடுகு உருளலப்பு, கடைசி வாய்க்கா தண்ணி இல்லப்பு. ஆ, இது மதுரை ஸ்டைல். இது நான் சும்மா லைட்டா தான் பாடுறேன். எங்க அம்மா பாடுனாங்கன்னா தார தாரையா கொட்டும். நான் நினைச்சேன் நீங்க அழுதுட்டீங்கன்ட்டு. ஃபீலு. ஒரு பாட்டுக்கு அந்த ஃபீல குடுத்தா தான் அதுக்கான உயிரே கிடைக்கும் பாட்டுல வந்து. கண்டிப்பா. ஆமா. இப்போ இது விழுப்புரம் மாவட்டத்தில வந்து, நீ தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒப்பாரி பாட்டுக்கு இசையோடு பாட முடியும்னா, அந்த மாவட்டத்தில நான் ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு நேயர்களுக்காக. இசையோடு இசையோடு பாடுறாங்க. ஆ ஐயப்பா ஆத்துல தண்ணி வரும், என்ன பெத்த ஐயாவே நீங்க போகையில தண்ணி வரும். எப்பா நான் பச்சை நல்ல சிலுவ குத்தியும், ஓ என்ன பெத்த ஓ எப்பா எப்பா நீங்க பாதியில தூக்கிக்கலும். ஐயா சங்க நல்ல முருங்க மரம், அந்த பாலா போன
அந்த யமதருமா உன்னை பாதியில தூக்கிக்களோ. இது விழுப்புரம் மாவட்டத்து ஒப்பாரி சாங்கு. ஒவ்வொரு வாட்டியும் அப்படியே மெய் சிலுக்க வைக்கிறீங்க நீங்க பாடி. அவ்வளோ அழகா இருக்கு, அற்புதமா என்னன்னா இருக்கு. இசைக்கு இருக்கிற ஒரு இது என்னன்னா, இசையை வந்து மருத்துவமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். செரிமானம் ஆகிறதுக்கு, மன அழுத்தம் குறையிறதுக்கு, நல்ல டங் ட்விஸ்டர் நல்லா பேசுறதுக்கு. அமெரிக்காவில் ஒரு மருத்துவமனையில் நம்ம அருணகிரிநாதர் எழுதிய முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவரையன போதும் இந்த பாட்டை வாய் பேச முடியாமல் திக்கி திக்கி பேசுகிறவங்களுக்கு பயிற்சியாக கொடுத்துட்ருக்காங்க. பாட்டு வந்து ஒருத்தனை மன அமைதிப்படுத்தும், சந்தோஷத்தை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும், எல்லா விதமான உணர்வையும் இந்த பாட்டு கொடுக்கும். அதெல்லாம் இப்போ டிஎம்எஸ் பாடிருப்பாரு, இசையால் வசமாக இதயம் எது. இசையால் எல்லா இதயமும் வசமாகிடும். ஆமா சார், அது உண்மைதான். அப்படித்தான் வசமாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். சினிமா பாடல்களுக்கும் இந்த கிராமப்புற பாடல்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே இசைதான், பொதுவா சொல்லப்போனா எல்லாமே இசைதான். இந்த ரெண்டுல உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? எதை நான் வந்து ஆர்வம் காட்டுவீங்க ரொம்ப? எனக்கு மண் சார்ந்த பாடல்களில் தான் முதல்ல ஆர்வமே. ஏன்னா தாய் இருந்தால் தான் செய் வர முடியும். நாட்டுப்புற இசை அதிலிருந்து தான் வந்து இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய எல்லா விதமான இசையும் நாட்டுப்புற இசையிலிருந்து தான் வந்தது. தாய், அதுதான் தாய். எனக்கு அது பாடுறது வந்து எங்கள் அம்மாவோட தாலாட்டை நான் கேட்குற மாதிரி, அம்மாவோட தாலாட்டை நான் பாடுற மாதிரி ஒரு ஃபீல். நாட்டுப்புற பாட்டு, திரைப்பட பாடல் வந்து அதிலிருந்து கொஞ்சம் பண்பட்ட வடிவம் தான் திரைப்பட பாடல்கள். இன்னும் ஒரு 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 தமிழ் ஆய்வாளர் சொல்கிறாரு, கரை நாட்டு இசைன்றது கூட நம்மளுடைய ஆதி தமிழர் இசை தான். கர்நாடிக் இசை நீ சொல்கிற இல்லையா, அது கரை நாட்டு இசை. கரை ஓரத்தில் நம்ம மக்கள் அன்றைக்கி வாழ்ந்து பாடிட்டு இருந்தாங்க, ஆடிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்பாடுகள் இருக்குது. அதை வெளியிலிருந்து வந்தவங்க பார்த்துட்டு இது கரை நாட்டு இசைன்னு சொன்னாங்க. அந்த கரை நாட்டு இசைன்ற வார்த்தை காலப்போக்கில் கரை நாட்டு இசை, கரை நாட்டு இசை, கரை நாட்டு இசை கர்நாடிக் இசையாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் சரிகம பதனி அந்த 7 ஸ்வரத்துக்குள்ளே 70 ராகத்தை கட்டமைச்சு இன்றைக்கி பாடிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து அடிப்படை எதுன்னா நாட்டுப்புற இசை தான். அங்கேருந்து தான் அங்கே போச்சு. ஆமாம், அதனால் எனக்கு நாட்டுப்புற இசை தான் முதல்ல ஃபீலாக கொடுக்கும். அடுத்து அதிலிருந்து பண்பட்ட வடிவம் தான். அதுக்காக நான் வந்து எந்த அளவுக்கு நாட்டுப்புற பாடல்கள் நான் நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் திரை இசை பாடல்கள் நேசிக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே பேக்ரவுண்டோட அந்த இசையெல்லாம் கொடுத்துட்டு, அதுலேயும் இளையராஜா ஐயாவோட பாடல்களை கேட்குறம்போது மனசை ஆனந்தப்படுத்தும். என்ன இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு நான் சம்பவம் சொல்லுவேன். எனக்கு தலையில் ஆக்சிடென்ட் ஆகி நான் 1.5 மாதம் கோமாவில் இருந்தேன். பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு மூளையில். எனக்கு வந்து இந்த கண்ணு சின்னதாக இருக்கும் பாருங்களேன், அந்த கண்ணு. இந்த நைட்டில் ஸ்பெக்ஸ் போடுவேன், நாக்கில் டேஸ்ட் தெரியாது, மூக்கில் வாசம் தெரியாதுச்சு. அப்போ மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கேன். என்னை பாதி மாத்திரை குணப்படுத்துச்சுன்னா பாதி இளையராஜா பாடல்களை தான் குணப்படுத்துச்சு. அவருடைய பாடலை மெல்லிசை போட்டுக்கிடுவேன். கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா, இந்த பாட்டு. பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய், இந்த பாட்டு. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது இந்த ராகம். இளையராஜாவோட ஒரு ஆலாப்படம் இருக்குது, அதில் கேட்ட நான் எவ்வளோ மன அழுத்தமானாலும் நான் குஷியாயிருவேன். எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆயிரும். அது என்ன ராகம்னா தர்மபத்தினியில் போட்டிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், நேயர்களே உங்களுக்காக. ஆ ஆ நான் தேடும் செவ்வந்தி பூவிது
பாடல்கள்லாம் கேட்டோம்னா மனுஷனுக்கு என்ன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இருக்காது. மகிழ்ச்சியாக இருக்கலாம். பாட்டே போதும் ஆமாம் எங்களுடைய ஆமாம். வருத்தங்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மெடிசன் நல்ல பாடல்கள். பாடல்கள் கேளுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஆனா நீங்க வந்து மலையாள படத்துல நடிச்சிருக்கிறீங்கல்ல, ம், ம், அந்த ம். படத்துல நீங்க தமிழ்ல இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மலையாள படத்துல போய் நீங்க நடிக்கும்போது உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருந்திருக்கும். அது ஆமாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு முதலாவது? உங்களுக்கு அந்த மொழி வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும். ம் அது ம் ம் நீங்க ம். பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது எப்படி அத வந்து நீங்க மேனேஜ் பண்ணீங்க? இப்போ நான் நண்பகல் நேரத்து மயக்கம்னு ஒரு படம் மம்முட்டி சாரோட பண்ணேன். அது மலையாளத்துல தான். அது நான் தமிழ்ல தான் பேசி நடிச்சேன். ஏன்னா அந்த சீன் வந்து தமிழ்நாட்டுல நடக்கிறது. அதேபோல மஞ்சுமல் பாய்ஸ்லயும் வந்து கொடைக்கானல் வந்து தமிழ்நாடு. அங்க தமிழ்நாட்டுல நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சரா நடிச்சேன். அங்கேயும் வந்து தமிழ்ல பேசி தான் நடிச்சேன். ஆனா அவங்க பேசுற லாங்குவேஜ்ல என்னால புரிஞ்சுக்க முடிந்தது. ஆனா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நண்பகல் நேரத்து மயக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் மம்முட்டி சாருக்கும் எனக்கு நடந்த உரையாடல்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருந்தது எனக்கு வந்து. அதுல மறக்க முடியாதது உங்களுக்கு ஆமா. அப்படின்னா எத சொல்லுவீங்க? அந்த படத்துல அதாவது பிஹைண்ட் த ஸ்கின் தோள்ல அப்படி கைய போட்டுக்குவாரு. "டேய் மண்டையா" படத்துல என் பேரு மண்டையன், என் ரோல் பேரு. "டேய் மண்டையா" அப்படின்னுவாரு. "சார் என் பேரு மண்டையன் இல்ல சித்திரசேனன்." "ஓ! சித்திரசேனனா?" இப்படி கைய போட்டு பேசிட்டாரு. சித்திரசேனன்னா என்ன அர்த்தம்? சித்திரம்னா ஓவியம், சேனன்னா கிங்கு. ஆர்ட் ஆஃப் கிங், கிங் ஆஃப் ஆர்ட். "ஓ! அப்படி ஒரு பேரா? ஓ! என்ன ஊரு நீயு?" "உசிலம்பட்டி." "உசிலம்பட்டி சார்." "உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சின்னு" பாடுறாரு. உடனே, "சார் தப்பா பாடாதீங்க." "ஏய் நான் சரியா தான்டா பாடுறேன்." "நான் ஒரு ஆண்குட்டி. என்னைய பார்த்து நீங்க பெண்குட்டின்னு பாடுறீங்க." அப்படின்ற அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. "சரி உங்க ஊர் சூப்பர் ஸ்டார் ஏன் என்னைய மாரி எதார்த்தமா நடிக்க மாட்றாரு?" அப்படின்னாரு. நானு "உங்களுடைய நண்பர் தானே சார். ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கலாம்ல. நான் வந்து கேட்டு சொல்லணுமா? அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆர்டிஸ்ட்டா?" இப்படி ஒரு 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 கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு என்னைய வந்து. எனக்கு புதுமுகமா அவர நடிக்கிறதுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு. எப்படி இருப்பாரோன்னு ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த படத்துல நான் பாடுன ஒரு மலையாள பாட்டுனால ஒரு சீனவே மாத்திட்டாங்க. ம், ஒரு ம். மதிய நேரம் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டீ ஷாப்பு நாங்க டீ குடிச்சிட்டு இருப்பாரு மம்முட்டி சாரு. நான் உட்காந்து ஒரு பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவாரு. அந்த சீன் உருவாக்குறதுக்கு பேக்கிரவுண்ட் என்னன்னா, ஒரு டீ பிரேக்க உட்காந்து அவர் டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு மம்முட்டி சாரு. கீழ நான் உட்காந்துருக்கேன். பிரேக் டயத்துல. நம்ம வாய் தான் சும்மா இருக்காதே! ஒரு பாட்டு பாடுனேன். "டேய் மண்டையா" குடிச்சிட்டு, "ஏய் மண்டையா பாட்டுலாம் பாடுவியான்னு?" பாடுவேன் சார்." "என்ன பாட்டு பாடுவ?" "தெலுங்கு பாடணுமா? ஹிந்தி பாடணுமா? மலையாளம் பாடணுமா? கன்னடம் பாடணுமா? தமிழ் பாடணுமான்னு?" "இத பாடத் தெரியும்." "மலையாளம் பாடுவியா? மலையாளம் பாடு" அப்படின்னாரு. "சரி சார் நான் பாடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள பாட்டு பாடி காமிச்சேன். டைரக்டர் அங்க நிக்கிறாரு. கேமராமேன் இங்க நிக்கிறாரு. தேனி ஈஸ்வர். பாடுறேன். "உணருமீ கானம் உருகுமென் உள்ளம் ஈசேகலாலனும் நீ நீந்தும் சாகரம் உணருமீ கானம் உருகுமென் உள்ளம்." இந்த பாட்டு எனக்கு முழுசா தெரியும். முழுசா பாடி முடிக்கிறேன். முடிச்ச உடனே டைரக்டர் வராரு. கேமரா "சார் ஞானம் എന്താ செய்யும் புல்ல அரிச்சு லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி சார்." எனக்கும் புல் அரிச்சு. ஒரு அப்படின்ட்டு கச்சேரி கேட்ட மாரியே இருக்குது எனக்கு. அப்படின்ட்டு சீனை மாத்திட்டாரு. "சார் சீனவே சேஞ்ச் பண்றேன். சித்ரா நீ பாடுற, மம்முட்டி சார் டான்ஸ் ஆடுறாரு. இதான் சீனு." சீனை ஸ்பாட்லயே மாத்திட்டாங்க. ஒரு பாட்டு சவதான தீயில சவக்கா அட்டு பண்ணி எடுத்து வச்சால ஒட்டாக தாத்தி தக் தக். ஸோ இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு 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 நல்ல ஒரு ஒரு சீன் வரன்றதுக்காக ஸ்பாட்ல வந்து மாத்துறாங்க டைரக்டர் வந்து. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் வந்து லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்க மலையாளத்துல. அது ஆஸ்கருக்கு நாமினேட் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி, தன் படத்திற்கு என்ன பலமோ அத மேலும் ஸ்பாட்ல கூட சேர்த்துக்கிட்டே இருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கலை அப்படிதான் சார். எங்க கண்டிப்பா. கிடைக்குதோ அத வந்து புகுத்திரும் அதுக்குள்ள. கண்டிப்பா. நீங்க 2 இசைக்கருவி கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு இத மட்டும் இன்ன வரைக்கும் தொடவே இல்ல. ஆமா. இது நீங்க இப்போ இந்த இந்த டேம்லெட் இருக்கு இல்லையா? இது இளையராஜா அவர்கள் வந்து இப்போ முன்னாடி "தரைமேல் பிறக்க வைத்தான் பாடுனன்" அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நெறைய சோகமான சிச்சுவேஷனுக்கு நெறைய அத பயன்படுத்தியிருக்காங்க. இது ஆ வந்து நீங்க பயன்படுத்திருக்கிறீங்களா அந்த சார்? பயன்படுத்துறேன். இப்போ இதுல ஒரு 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 2 பாடல்கள் உங்களுக்காக. சும்மா படத்துல என்ன பாட்டோ அத பயன்படுத்தியிருக்காங்கன்னு. ஓ ம். ஓ
மணி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டே. இந்த பாட்டு வந்து அப்படியே மேட்ச் ஆகும். ஏ முத்து முத்தா காய்ச்சிருக்கு தென்னம்புள்ளே, இந்த பாட்டுக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஆடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே, எதுக்கும் பயன்படுத்துவாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காற்றிலே பொன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தே, கடல் மேல் ஓடு, அதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஸோ பேத்தாசு எல்லாத்துக்கும் பயன்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தக்க தையா தையா கூட பயன்படுத்தலாம். தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா. ட்ரெயின் மட்டும்தான் சார் இல்லை இது. இப்போ அடுத்து இந்த இசைக்கருவி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராமா ஃபெஸ்டிவல் வந்து கலந்துக்கிற போது ஹைதராபாத்தில் நான் வாங்கின இசைக்கருவி. ஆந்திரா மக்கள் பயன்படுத்துறது சார். பறை தானே சார் இது? பறை தான். பறை வந்து இது பறை தான். இது வந்து அதெல்லாம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆமாம், அது தோலில் வச்சுருப்பாங்க. இது வந்து அது தோல் வந்து ஒரிஜினல்னா அது அதோட ஜெராக்ஸ். ஏன்னா ஃபைபர். ஆமாம், இதுக்கு ஒரு நாதம் இருக்குது, அதுக்கு ஒரு நாதம். அது ஒரிஜினல். இது கொஞ்சம் வேற நாதம். இது வந்து படங்கள்ல வந்து நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நீங்க நடிச்சிருக்கீங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த படத்தில் இப்போ ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து படத்தில் இது நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இது சார்ந்த இதுக்குள்ளேயும் பாட்டு வச்சுருக்காங்க படத்தில் வந்து. நீங்கள் எனக்கு இதை கற்று தரணும். அதுக்கு நான் தாராளமாக, உங்களுக்கு மட்டும் இல்லை நண்பர்களே, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கேன். இது படத்தில் பயன்படுத்துறது இந்த இசைக்கருவி எப்படின்னா, ஒரு பாட்டுக்கு இங்கே பாருங்களேன். அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ முகத்தை பார்த்து செவக்கு செவக்கு மத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சல. இது அந்த பாட்டுக்கு விட்டாட அப்படியே உங்களை பாட சொல்லிக்கிட்டே இல்ல. இருப்பேன். இப்ப தகிடன்ற ஒரு ஜதி. த கி ட, இங்க பாருங்க. த கி ட, த கி ட. அந்த வார்த்தையை வேகமா சொல்லுங்க. தக்கிட்ட 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 நீங்க பரதநாட்டியம் கத்ததுனால ஈஸியா சொல்லிட்டீங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். தக்கிட்ட 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 தக்கிட்ட. இப்ப தகிட தகிட பாட்ட சொன்னீங்க இல்லையா, இதுதான் ஒரு குத்து பாட்டுக்கு பீட்டா போட்டிருக்காங்க. என்ன பாட்டு கண்டுபிடிங்க. தக்கிட 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 ரக்கிட 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 ரக்கிட. என்ன வேணா நடக்குது, நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு ராஜாவானா. அந்த ரக்கிட்ட தான் தக்கிட்ட. இதே தக்கிட்டவும் இன்னொரு பாட்டுல பாடிக்கிட்டா இருக்கு. அது என்ன பாட்டு தெரியுமா? சொடக்கு மேல சொடக்கு போடுது எவரது வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஐயா வகைய வகைய எங்க இருக்கீங்க, எப்பய சொல்லுங்க என்ன சொல்லுங்க. சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு. இது தகிட தகிட. தாளத்தை வேகமா அடிச்சோம்னா ஒவ்வொரு பாட்டுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கையிலே வாசிக்கிறேன். துரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக. அந்த பாட்டு. அப்புறம் மாங்குயிலே பூங்குயிலே இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. இது கும்மி பாட்டு கிராமத்துல. ஆன வரத பாருங்கம்மா, அசந்து வரத பாருங்கம்மா, ஆன மேல இருக்கும் ஐயனார் சாமிக்கு அட்டிய முன்னல பாருங்கம்மா.
சார் இவ்வளோ நேரம் வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாமே அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. இனி அடுத்து அப்கமிங்கா நீங்க பண்ணக்கூடிய படங்கள பத்தின ஒரு தகவல் வந்து எங்களுக்கு சொல்றீங்களா? ஆ இப்போ ஒரு படங்கள் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். அதனுடைய கன்டினியூட்டி தான் அந்த தாடி, இந்த முடியெல்லாம் அதுக்காக தான் வச்சிருக்கேன். போயிட்டுருக்கு. ஆமா, கலைனாலே வந்து ஒரு ஆமா, கலைஞர் ஆமா. அதுக்குள்ளேயே வாழணும்னு நீங்க கண்டிப்பா, கண்டிப்பா, சொன்னீங்கல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப அது மாதிரி தான் வாழணும். ஆமா. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிருக்கு. இப்போ கொடைக்கானல்ல ஷூட் 15 நாள் முடிஞ்சுச்சு. இப்போ சென்னையில அதனுடைய கன்டினியூட்டி இருக்கு. ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. அநேகமா மார்ச் மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய கணையா அ ஒரு 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 நாவல வந்து படமா பண்ணியிருக்கு. பூக்குழின்னு சொல்லி ஒரு நாவல். அந்த நாவல வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு தர்ஷன் சொல்லி ஹீரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த கனா படத்துல நடிச்சவரு. ஒத்தையடி பாதையில தேடி ஓடுறேன். அந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பாரு. ஸோ அவரு தான் ஹீரோ. நான் அவருடைய புரொஃபசர் அந்த படத்துல பண்ணியிருக்கேன். இந்த பாடல்கள் பாடியிருக்கீங்களா சார் அதுல? அதில பாடக்கூடிய வாய்ப்பு இல்ல. ஆ ஒரு வேற படங்கள்ல பாடியிருக்கேன். அது ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு. அந்த படம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து யோகி பாபு அவங்களுடைய வந்து சும்மான்னு ஒரு படம் வந்து அ வேல்ஸ் எ குரூப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவரு மிர்ச்சி சிவா ஹீரோவா பண்ணியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. அப்புறம் ஒரு பேய் படத்தில வந்து கான்ஸ்டபிளா பண்ணியிருக்கேன். ஒரு ஹாரர் மூவி. அதுவும் வந்து ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு. தவிர்த்து இன்னொரு கேங் லீடர் ஒரு படம் வந்து வரும். அதில வந்து மைம் கோபி, ஒரு ராம் இது அறம் படத்தில நடிச்ச ராம் அவரும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 4 ப்ராஜெக்ட் ரிலீஸ்க்காக தயாரா இருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தவிர்த்து இந்த படங்கள் இல்லாதபோது கல்லூரியில அ இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் நடத்தக்கூடிய அ இ இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபில்ம் அண்ட் கல்ச்சரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐஎஃப்சி அந்த இயக்குனருக்கான அந்த கல்லூரியில வந்து ஆ பணி செஞ்சுட்ருக்கேன். பாடி லாங்குவேஜ் கிளாஸ் எடுக்கிறது, தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸு, ப்ளஸ் வந்து வீணை நாடக பயிற்சிகள் குடுக்குறது, ஃபோக்லோர் கிளாஸ் இதெல்லாம் எடுத்துட்ருக்கேன். ஸோ படிப்பு ஒரு பக்கம், நடிப்பு ஒரு பக்கம் 2ம் போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு உங்களுடைய நேரத்த வந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இசைய சொல்ல முடியாத அளவுக்கு தட்டி எழுப்பிட்டீங்க. எங்களுடைய பாரம்பரிய கலையினுடைய வெளிப்பாடுகள், அத எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க அப்படின்ற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப மெய் சிலுக்க வைக்குது. உண்மைய சொல்லணும்னு சொன்னா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னைக்கு எங்களோட இணைஞ்சுக்கிட்டது. அ நன்றி சார் நீங்க வந்ததுக்காக. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி இன்னும் ஒரு நேர்காணலோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் தனுஷா.